வணக்கம் நேயர்களே, புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களது பகுதியில் உள்ள குறைகளையும் புகார்களையும் நீங்கள் திரையில் தெரியும் என்னான 044421100066 என்ற எண்ணிற்கு தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கலாம். அதேபோன்று நீங்கள் தபால் மூலமாகவும் உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தெரிவிக்க வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் நியூஸ், நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, சென்னை 18 என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவும் தெரிவிக்கலாம். உங்கள் புகார்களுக்கு உரிய தீர்வினை எங்களது சட்ட ஆலோசகரும் சமூக ஆர்வலரும் வழங்குவார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்று நமது விருந்தினர்கள் மக்கள் வழிகாட்டி இயக்கத்தை சேர்ந்த திரு பி மணி அவர்களையும் சட்ட ஆலோசகர் திரு சீனிவாசன் அவர்களையும் வரவேற்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கள் திரு மணி சார், அதாவது இப்போது நம்ம திங்கட்கிழமை நம்மளே நம்ம நிகழ்ச்சியில் வர நேயர்கள் பலருக்கு சொல்கிறோம், முதல் ஆப்ஷனாக திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்குற மனுக்கள் கொடுங்க, உங்கள் தீர்வு கிடைக்குன்னு சொல்கிறோம். அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது, நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது உங்களுடைய பார்வையில்? கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுக்குறாங்க ஐயா. எல்லாருமே கொடுக்கும்போது அதை வந்து பதிவு பண்ணி அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அது ஒரு பேப்பர் நம்ம கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மேட்டரை ஸ்கேன் பண்ணிடுறாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை அந்த பதிவு கலெக்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணிவிட்டு அவங்க நமக்கு கொடுக்குற அந்த ஒப்புகை சீட்டு அதை வச்சுக்கிட்டு நம்முடைய காப்பிலையும் சீல் போட்டு கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு 30 நாள் டைம் கொடுக்குறாங்க. எந்த துறையோ அந்த துறைக்கு அவங்க அனுப்பிடுறாங்க. அதாவது அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த மீட்டிங்கில் நம்மளை கூப்பிடுறாங்க. பொதுமக்கள் யார் யார் மனு கொடுக்க வந்தாங்களோ அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட ஊர், அந்த டவுன், வில்லேஜ், அதை பொறுத்து அவங்க அந்த மனுவை கொடுக்குறாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி அங்கே கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி அங்கே வர்றதில்லை, அந்த ஆஃபீஸ் சார்பாக ஒருத்தர் வந்து அதை வாங்கிட்டு போயிடுறாரு. அங்கேயும் சில சமயங்களில் அவங்களுக்கு தீர்வு கொடுத்துட்றாங்க. முடியாத விஷயமா இருந்தாலும் முடிஞ்ச விஷயமா இருந்தாலும் உடனே தீர்வு கொடுக்குறாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 30 நாளில் பதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 30 நாள் கழிச்சும் பெரும்பாலும் வந்து ஆன்லைனில் அதை பதிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா அது வந்து இப்போ முதல்வர் புகார் பெட்டின்னு தான் போகுது. நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தாலும் முதல்வர் புகார் பெட்டின்னு தான் போகுது. அது இல்லாமல் மற்ற நாட்களையும் வாங்கணுன்ற ஒரு விதி இருக்குது. அது வந்து அவசர நிமித்தமாக வாங்குறாங்க. ஆனால் சில சமயங்களில் அதுக்கெல்லாம் அக்லாய்மெண்ட் கொடுக்க மாட்டுறாங்க. அலுவலக ரீதியாக கொடுக்க மாட்டுறாங்க. இல்லை, ஏற்கனவே வந்து இப்போ அந்த துறை சார்ந்த அதிகாரிகிட்ட அந்த கடிதத்தை மறுபடியும் கொடுக்குறாங்க, அந்த மனுவை கொடுக்குறாங்கன்னா அவர் ஏற்கனவே இல்லை அவங்ககிட்டலாம் கொடுத்து ஒன்றும் நடக்காமல் தான் மறுபடியும் கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்காங்க. மறுபடியும் அவர்கிட்டே தான் போகுது. அந்த அப்போ கலெக்டர் வந்து ப்ரெஷர் இருக்குன்ற நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு. கலெக்டர் வந்து மேற்கொண்டு அதுக்கு பதில் கொடுக்கணும் அவங்க. அதாவது எந்த மாதிரியான எங்களால் இது செய்ய முடியாது, இது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பதிலை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் அப்போ வந்து கலெக்டர் அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு அந்த அவங்க கண்டிப்பாக இருக்குது. நான் இந்த மாதிரி நிறைய இப்போ நமக்கு நிகழ்ச்சியில் வரது பார்த்தீங்கன்னாலும் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கான எந்த தீர்வும் கிடைக்காம தான் நம்மக்கிட்ட கால் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேலே என்ன நடவடிக்கைகள் கலெக்டர் ஆஃபீஸ் எடுக்கிறாங்க? அந்த கொரீஸ்லாம் முடிஞ்சிடுச்சுன்றதுக்கு ஏதாவது ரெக்கார்ட் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது அந்த மனுவை கொண்டு போய் அந்த சம்மந்தப்பட்ட தாலுக்கா ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. அதை வந்து அந்த தாலுக்கா ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு தாசில்தார் பார்த்துட்டு சைன் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட கிளர்க்குக்கு அனுப்பிச்சிடுறாரு. அந்த கிளர்க்கு வந்து அதில் அந்த சப்ஜெக்டில் என்ன சொல்லியிருக்கோ அது அவரால் முடியும் அப்படின்னு சொன்னால், சார் இது முடியல, அதனால தான் நம்ம ஏற்கனவே அவருக்கு தவிர்த்துட்டோம். எதுவும் முடியாதுன்ற தகவல் கண்டிப்பாக அவருக்கு போயிடும்ன்றதான் இதில் வந்து பரிசீலனை பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் வேடகுப்பம் கிராமம். உங்கள் பேருமா? என் பேர் சிப்பு சார். சாரி, சிப்பு. சொல்லுங்கம்மா, உங்கள் புகார் சொல்லுங்க. ஒரு நேரம் 40 பேருக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து நிலமை எங்க அதில் வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு கொடுக்க மாட்டேட்டாங்க சார். இடம் வாங்குறதுக்கு நீங்கள் ரூபா கொடுத்தீங்க, அந்த இடத்த உங்களுக்கு கொடுக்கலையா? கொடுக்கலங்க சார். அதுக்கு எதுவும் பத்திரம் கொடுக்க மாட்டேன்றாங்க. இல்ல, பத்திரம் அதுவும் பண்ணல, எதுவுமே பண்ணல, ரூபா மட்டும் கொடுத்துருக்கீங்க. பண்ணல, காசு மட்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிக்கல் இருந்துச்சுனாலும் அதனால நாங்க ஃபைனான்ஸ்ல ஸ்டார் ஃபைனான்ஸ்ல வச்சுட்டு நாங்க அதை சரி மூட்டு உங்களுக்கு வித்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு அதனால கொடுத்தோம் நாங்க. சரி, அப்புறமா தான் வாங்கிக்கின்னு எல்லாம் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிறகு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்க? எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம் சார். 5 லட்சம் ரூபா. திரு சீனிவாசன் சார். வணக்கம்மா. சொல்லுங்க சார். அவங்க கூட ஏதாவது கிரைய ஒப்பந்தம் ஏதாவது போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கோம் சார். நாங்க வந்து
நாங்க போறோம், நாங்க ரீச் சரிம்மா பண்ணுவோம் சார். சரிங்கம்மா, அந்த கிரிய ஒப்பந்தத்துல எவ்வளவு நாளுக்குள்ள அவங்க பத்திரப்பதிவு பண்ணி தரேன்னு சொன்னாங்க? அதான் அது குறிப்பிட்ட போட்டா சார், அது தவறிச்சு. ஏன்னு கேட்டாக்கா என்ஓசி வாங்கறதுக்கு டைம் ஆகி போச்சு. சரிங்க சரிங்க. அதனால என்ஓசி வாங்க முடியாததுனால டைம் தவறி போச்சு. அது சரி சரிம்மா, நீங்க சரிம்மா நீங்க காவல் நிலையத்துல ஒரு மோசடி புகார் கொடுங்க. குடுத்துட்டோம். ஆமா, அது இல்லாம ஒரு வக்கீல வச்சு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்புங்க. இது ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் சூட் ஃபைல் பண்ணுவாங்க. சரிங்களா? அசல் வழக்குன்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ இது வழக்காகவும் போடலாம். 2 வகையில இருக்கு. இது மூலமா தான் நீங்க பண்ண முடியும். இது நடுவுல அம்மா ஒரு நிமிஷம் கேளுங்க. இல்லம்மா, நான் முழுசா சொல்லிடுறேன். இதுக்கு நடுவுல என்ன பண்றீங்க, இந்த உங்களோட சொத்து வந்து எந்த சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு கீழே வருதோ, அதாவது ரிஜிஸ்டர் பண்ற ஆபீஸ் இருக்குல்ல, பத்திரப்பதிவு ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல போயிட்டு தாசில்தார் அந்த ஆபீஸ் போயிட்டு சப் ரிஜிஸ்ட்ரார் கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, அதனால இந்த சொத்தை வந்து வில்லங்கத்துல வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தடை மனுன்னு ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரொம்ப குறைவு தான், ரொம்ப அதிகமான அமௌண்ட்லாம் கிடையாது. தடை மனுன்ட்டு, அதாவது நீங்க போட்டிருக்கிற இந்த கம்ப்ளைண்ட், அந்த கேஸ், இதெல்லாம் சம்மந்தப்பட்ட அந்த சான்றோட நீங்க வந்து ஒரு தடை மனு போட்டீங்கன்னா அவங்க வில்லங்கத்துல வச்சிருவாங்க. அந்த இடத்த வேற யாருக்கும் விற்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு தான் பண்ண முடியும் கேஸ் முடிகிற வரைக்கும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு 5 லட்சத்தை வாங்கிட்டு வேற ஒருத்தர்கிட்ட வித்துட்டு அவர் எங்கேயாவது போயிட்டாருன்னா நம்மளுக்கு பணமும் கிடைக்காது, நிலமும் கிடைக்காது. அதனால அதுதான்மா, அதுக்காக தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி தடை மனுன்னு ஒண்ணு இருக்கு, அதுவுமே போட்டு வைங்க இந்த வழக்கு முடிகிற வரைக்கும். சரிங்களா? ஆமா ஆமா, கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இது சிவில் நேச்சர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் வந்து பெரும்பாலும் போலீஸ் விசாரிக்காது. சரிங்களா? நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க இந்த கேஸ் ஃபைல் பண்ணுங்க. சரி, நிலம் வந்து நிலம் உங்க சுவாதீனத்துல இருக்குதா அவங்க சுவாதீனத்துல இருக்கா? சரி சரி, அவங்களும் இருக்கிறாங்க அந்த நிலத்துல. உங்ககிட்ட தானே இருக்குது. அப்போ ஒன்றும் பயம் கிடையாது. நீங்க போட்டு பத்திரத்தை உங்க பேர்ல எழுத வாங்க பாருங்க முதல்ல. சரிங்களா? சரிம்மா, நன்றிம்மா. நன்றிம்மா, அழைத்ததுக்கு நன்றி. சார், இப்போ அதான் சார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன், இந்த புகார் மனுக்கள் அளிக்கிறதுல எந்த மாதிரி. இதுல எனக்கே ஒரு தனி அனுபவம் இருக்கு. ஏன்னா நம்ம சென்னையில இருந்த வரைக்கும் இங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல திங்கக்கிழமை தான் மனு கொடுக்கணும் கிடையாது. திங்கக்கிழமை ஏன் நம்ம மனு கொடுக்குறோம்னா, ஒரு 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 மாவட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மொத்த பேருமே கூடி இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப எளிமையான முறையில் அங்கே இப்போ வந்து ஒரு கலெக்டர் மனு கொடுக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம திருவள்ளூர் எடுத்துருவீங்களா, திருவள்ளூர் வந்து ஒரு வேப்பம்பட்டு சார்ந்த ஒரு விஏஓ இருப்பார். ஸோ எல்லாருமே அங்கே இருப்பாங்க. அப்போ கூப்பிட்டு உடனே விசாரிச்சு என்ன ஏதுன்னு உடனே முடிவு எடுக்க முடியும். இல்லை கொஞ்சம் காலதாமதம் ஒரு வாரம் 10 நாள் 30 நாளுக்குள்ளே அந்த நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் 2 நாள் முன்னாடி மயிலாடுதுறை மாவட்டம் போயிருந்தேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிருந்து ஒரு பட்டா சம்மந்தமான கேன்சலேஷனுக்காக ஒரு மனு ஒன்று கொடுக்குறோம். ஏற்கனவே நாங்கள் தரங்கம்பாடியில் கொடுக்குறோம், பெருசாக ரியாக்ஷன் எடுக்கலை. ஸோ அதனால் நாங்கள் போய் மயிலாடுதுறை கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சார் நாங்கள் திங்கக்கிழமை மட்டும் தான் மனு வாங்குவோம், மற்ற நாளில் நாங்கள் வாங்க மாட்டோம். அப்படி நாங்கள் வாங்குறதா இருந்தால் நாங்கள் ரிசீவ்டு காப்பி போட மாட்டோன்றாங்க. இது எந்த வகையில் நியாயம்? ஏன் ரிசீவ்டு போட மாட்டீங்கன்னா, சார் நீங்கள் இதை வச்சு டைரக்ஷன் போவீங்க, இதை வச்சு நீங்கள் மற்றாமல் இப்போ 30 நாளுக்குள்ளே இந்த நடவடிக்கை எடுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தபடியா? ஸோ கலெக்டர் ஆஃபீஸ்லேயே நமக்கு வந்து கரெக்டான தீர்வு கிடைக்கலன்னா அடுத்தது நம்ம நீதித்துறையை தான் சார்ந்தாகணும். ஸோ இவங்களோட வேலையை நீதித்துறை என்ன பண்ணுவோம், 2 வாரத்துலையும் 3 வாரத்துலையும் அது உடனடியாக நடவடிக்கை எடுக்குன்னு ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ இவங்க வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு இந்த மனுவே வாங்குறது இல்லை. இப்போ நம்மள மாதிரி கட்டிருந்த வழக்கறிஞரை போகவும் அந்த மனுவை வாங்குறாங்க. அப்போ இளம் பாமர ஒரு சாதாரண பாமர மக்கள் எப்படி வாங்க முடியும்? திங்கக்கிழமை மட்டும்தான் வர முடியுமா? திங்கக்கிழமை ஒரு கல்யாணம் வச்சிருப்பாரு அவர், இல்லை உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு என்ன கேட்பாங்க, நீங்கள் உடனடியாக வந்து ஒரு இருப்பிட சான்று வாங்கிட்டு வாங்க, இல்லைனா வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கு இந்த சான்று வாங்கிட்டு வாங்கன்றாங்க. அப்போ 2 நாளில் கொடுங்கன்னுவான். சொன்னது புதன்கிழமையாக இருக்கும், வெள்ளிக்கிழமைக்குள்ளே கொடுன்னுவாங்க. அப்போது 2 நாள் 3 நாளுக்குள்ளே அவசரம் காட்டி ஒரு குழந்தையோட படிப்புக்காக நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அங்கே போயிட்டு எனக்கு 30 நாள் டைம் இருக்கு, நீங்கள் திங்கக்கிழமை தான் வரணும்னா இது என்ன? கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லலிதா. எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நாங்க விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய புகார் சொல்லுங்க. எங்க ஊர்ல வந்து ரேஷன் கடையில எல்லாமே அரிசி போடுறாங்க, 20 கிலோனா 16 கிலோ தான் இருக்கு. வெயிட்ல ப்ராப்ளம் இருக்கா? வெயிட்ல ப்ராப்ளம் இருக்கு. அது போல நம்ம ஜாமான் வாங்குறோம்னு நல்லா கஷ்டப்படுறவங்க டிபிஎஸ் தான் வேலை பார்க்கணும். டீ தூள் உப்பு வாங்கினாதான் எல்லா ஜாமான் தருவோன்றாங்க. அந்த டீ தூள் வந்து குடிக்கவே முடியாது, டீ போட்டு.
இப்ப 24 கிலோ அரிசினா 20 நாள் ஒரு கார்டுக்கு 4 கிலோ அரிசி கொய்தாகுது. சரி சரி ஓகே திரு மணி சார், எங்களால என்ன செய்ய முடியும் தெரியல. ஓகேம்மா உங்களுடைய கேள்வி புரியுது. இல்ல அதாவது இந்த மாதிரி வற்புறுத்துக்கிற சாத்தியம் இருக்கா? அதாவது மேண்டேட்டரியா வாங்கணும் அந்த கடையில வந்து அந்த மாதிரி அந்த விற்பனையாளர் அந்த மாதிரி டார்கெட் கொடுத்துருப்பாங்க. வற்புறுத்தல் கொடுக்கவே கூடாது சார். அதாவது ஜனங்கள் வந்து இந்த பொருளும் நாங்க வாங்கலாம், அதாவது சிலர் போய் கடையில வாங்குறதுக்கு யோசிப்பாங்க, அவங்க ரேஷன் வாங்கும்போது இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் வற்புறுத்தி நீங்க இந்த டீ தூள் வாங்கணும், உப்பு வாங்கணும், இது சில இடங்கள்ல நான் கண்கூடா பார்த்துருக்கிறேன். அந்த விற்பனையாளர்கள் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. உப்பு பாக்கெட் நிறைய இருக்குது, மாசம் நாங்க அவ்வளவு உப்பா சாப்பிட போறோம். இருங்கம்மா நான் சொல்லிடுறேம்மா. அது வந்து வற்புறுத்தல் கிடையாது. ஆனா அங்க வந்து அந்த ரேஷன் கடையில எல்லா கடையிலுமே புகார் எண் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா லேண்ட்லைன் தான். அதாவது ஒரு நாளைக்கு கடையை திறந்தாலும் 30,000 புகார்கள் போகக்கூடிய அளவுக்கு புகார் இருக்கு. ஆனா அதை வந்து கண்காணிக்கக்கூடிய சிஎஸ்ஆர்னு இருப்பாங்க, கோஆபரேட்டிவ் சப் ரிஜிஸ்ட்ரார்னு இருப்பாங்க. அவங்க மாசத்துல ஒரு நாள் போறாங்க, போய் பார்த்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு எல்லாம் இருப்புக்கு சரியா இருக்குதா, அது சரியாதுன்னு பார்த்துட்டு அவங்கள ஓகே பண்ணிட்டு வந்துடுறாங்க. அடுத்து இவங்க மக்கள்கிட்ட போய் புகார் தேடி யாரும் போய் கேட்கறது கிடையாது, மக்களை சந்திக்கிறது அந்த அதிகாரிகள் கிடையாது. இந்த அந்த இதுக்கு யார் உத்தரவாதம் அப்படின்னு சொன்னா அந்த கடை விற்பனையாளர் தான். அவர் தான் அதுக்கு அங்கே வந்து ஹெட் ஆஃப் த லீடர். அவர் என்ன சொல்றாரு அதான். இப்போ அதே மாதிரி இப்போ வெயிட் குறையுதுன்னா இப்போ இவங்க எங்க கம்ப்ளைண்ட் பண்றது? வெயிட் வந்து சார், வெயிட் வந்து குறையிறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒன்று இடைத்தராசு கரெக்டாக இருக்கும். அதில் அப்போ கூட அவங்க சொல்ற அளவுக்கு 20 கிலோ 20 கிலோவுக்கு 16 கிலோ குறைய 4 கிலோ குறையுது, 16 கிலோ தான் இருக்கான். ஆமா, அந்த அளவுக்குலாம் இருந்தாக அது நிச்சயமா ஏத்துக்க முடியாது. ஏன்னா அதாவது 100 கிராம் குறையலாம், 200 கிராம் குறையலாம். இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வரேன். நான் வந்து சில விற்பனையாளர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வரும்போதே மூட்டையில் 5 கிலோ குறைவா இருக்குது அப்படின்வாங்க. மூட்டைக்கு 50 கிலோவுக்கு 5 கிலோ குறையும்னா 5 கிராம் இல்லை 50 கிராம் கூட இருக்கலாம். இப்போ அதே மாதிரி 50 கிராம் 100 கிராம் கூட குறைச்சிக்கலாம். இப்போ 20 கிலோக்கு 100 கிராம்னா 2 கிலோ. நான் இது வந்து நியாயம்னு சொல்ல வரல, ஒரு சான்சஸ் இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு. ஏன்னா அவர் விற்பனையாளர், ஒரு குறைஞ்ச சம்பளத்தில் வேலை செய்யறாருன்ற ஒரு ரீதியிலையும் நான் சொல்ல வரேன், பொதுமக்கள் ரீதியிலையும் இதை சொல்ல வரேன். இதை கண்காணிக்க வேண்டியது யாருன்னா, மேல இருந்து பிடிஎஸ்ல இருந்து மூவ்மெண்ட் அனுப்புறாங்க பாருங்க, அவங்க எடை குறையாம அனுப்பி அந்த கடையை செக் பண்ணி ஜனங்களுக்கு நல்ல பொருளை வழங்கணும், கரெக்டான அளவில் வழங்கணுன்றது எங்களுடைய மக்கள் இயக்கம் சார்பாக நாங்கள் வழிகாட்டி இயக்கம் சார்பாக நாங்கள் இதை பதிவு பண்றோம். நன்றிமா, அழைத்ததுக்கு நன்றி. அதனால நீங்க கடைக்காரர்கிட்ட நீங்க அந்த அதிகாரி வரும்போது நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? நன்றிமா, அழைத்ததுக்கு நன்றி. இல்லை சார், இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம், முதல்ல நம்ம இது பண்ணி இந்த மாதிரியான ரேஷன் கடைகள் குறைகள் நிறைய இருக்கு. தொடர்ந்து 30,000 புகார்கள் மேல கொடுக்கலான்ற அளவுக்கான இருக்கு அப்படின்றாங்க. அந்த கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேரில் பார்க்கலாம், இல்லை ஆன்லைன்ல எல்லா வெப்சைட்லையுமே இப்போ நம்பர் கொடுத்துறாங்க. டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லையுமே கலெக்டர் ஆஃபீஸ் வெப்சைட்லையுமே இருக்கு. ஸோ நீங்க வந்து முடிஞ்சா முன்னாடி தான் நமக்கு வந்து ரேஷன் கார்டில் அவங்க பதிவு பண்ணி கொடுக்கும்போது ப்ராப்ளம் இருந்தது. ஸ்மார்ட் கார்டு எல்லாம் மெசேஜ் என்னென்ன வாங்குறோன்றது வீட்டுக்கு வந்துருது. ஸோ இப்பவும் கூட முறைகேடுகள்லாம் இருக்கா? அப்படி இருக்கு சார். நம்ம பாமர மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அறியாமை தான் இதுல மெயின் காரணமே. அவங்க கரெக்டாக பயன்படுத்துறது தான். ஒரு வயசான பாட்டி வராங்க அப்படின்னும் போது அந்த அம்மா ரேகியை வச்சு, அந்த அம்மா உனக்கு என்ன கோதுமை வாங்குற இதெல்லாம் வாங்குற, இல்ல எனக்கு அரிசி மட்டும் வேணும், பாக்குறது கிடையாது. எத்தனை பேர் நீங்க வயசான 80-90 வயசு வயசானவங்க எத்தனை பேர் மொபைல் வச்சிருக்காங்க கையில? அவங்க பேரனோட நம்பரோ இல்ல யாரோ பக்கத்து வீட்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இவங்க முன்கூட்டியே என்ன பண்றாங்க, இதுல எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிடுறாங்க. இந்த மாசம் இதெல்லாம் வாங்கலையா, அதெல்லாம் வாங்கின மாதிரி எல்லாமே போட்டுருவாங்க, வித்துருவாங்க. இது நிறைய நடக்குது. இது நம்ம வந்து போனீங்கன்னாவே தெரியும், கிராமப்புறங்கள்ல ஒரு சிலர் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க நீ வாங்கலாம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அது வந்து பயன்படுது, அது நல்ல விஷயம். சமீபத்துல நம்ம பார்த்தோம் ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட் சரியா ஞாபகம் இல்லை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா சத்துணவுல போடுற முட்டைய வச்சு ஆபாயில் போட்டுருந்தாங்க. ஒரு பெரிய நியூஸா வந்து. ஆக இந்த மாதிரி வந்து வெளிப்படையாவே நடக்குது. அந்த சீல் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க அந்த முட்டையை. அப்ப குழந்தைகள் போய் சேராம இதை வந்து பாருங்க, இங்க வந்து என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அது நிறைவேறாம வியாபாரத்துக்காக வருது. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்க அழைக்கிறீங்க? வணக்கம், பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள் மறுபடியும். சரி, ரைட், ஓகே இணைப்பு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா, இது வந்து இந்த மாதிரி அதான் நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தோம், துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கைகள் இது வந்து நிறைய நிவர்த்தி ஆனாலும் கூட நமக்கு வரக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அரசு அதிகாரிகள் மத்தியில் ஒரு அலட்சிய போக்கு இருக்கா அப்படின்றதா ஒரு கேள்வியாக இருக்குது சார். ஏன்னா பத்திரப்பதிவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும்,
அதை மக்கள் நம்மகிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. இந்த விஷயங்கள்லாம் அவங்க கிளாரிஃபை பண்ண மாட்டாங்களா? இந்த முறைகள்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா? ஏன்னா வரக்கூடிய வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைவேற சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு தகுதி வாய்ந்த ஒரு நல்ல பொதுவான மனிதர், அவர் வந்து இன்னும் டீப்பாகவே சொல்லிடுறேன், நுகர்பொருள் அதனுடைய தலைவராக கூட இருந்தார். அவருக்கு ஒருத்தர் நிலம் கிரயம் பண்ணி கொடுத்தாங்க. அவர் அந்த நிலையம் கிரயம் பண்ணி கொடுத்ததுனால தெரிஞ்சவங்க தானே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதில் ஈஸியோ மற்ற எந்த வில்லங்கமோ அவர் தேடி பார்க்கலைங்க. பிறகு அவருக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அல்லது அந்த நிலத்தை விற்றுணுன்ற ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த நிலத்தை விற்றுணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு தகவல் சொல்லியிருந்தாருங்க. சரின்னா அதுக்காக ஒரு சிலரை ஏற்பாடு பண்ணி பேசினேன். சார் ஐயா, அந்த மாதிரி ஒரு இடம் வருது, வாங்கிக்கிறதா வாங்கிக்கிங்க, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி சார், வில்லங்கம் ஏதாவது இருக்குதான்னாரு. வில்லங்கம் ஏதாவது இருக்குதான்னு நம்ம இப்போ வாயால் சொல்கிறத விட வில்லங்கம் போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லங்கம் போட்டு பார்க்கும்போது இவர் வாங்கினதுக்கு முன்னாடி 2 பேர் வாங்கியிருக்கிறாங்க அந்த இடத்த. ஒரே இடத்த 2 பேர் வாங்கியிருக்கிறாங்க. 2 பேர்கிட்டையும் பத்திரம் இருக்குது. அப்போது இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் நானே நேரடியாக போய் என்ன சார் இந்த மாதிரி அவர் என்ன அனுப்பிச்சார், நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க சார், ஏன்னா எனக்கு இருக்கிற அஃபிஷியலில் நான் போக முடியாது அப்படின்னாரு. அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கேட்கும்போது முதல்ல அசால்ட்டாக நீங்கள் சொன்ன அதிகாரிகள் கௌரவன்றோம் இல்லைங்களா, அந்த அசால்ட்டாக அவர் பதில் சொன்னார். ரெண்டாவது நான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன், சார் நான் வந்து இது எனக்காக வரல, வேறு ஒரு பொதுநல நோக்கோடு வந்திருக்கிறேன், அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் அவசியம் இது பண்ணி நீங்கள் அந்த ஈஸியை கரெக்டாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதை 85ல் ஒரு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், இது இந்த நேர் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம், புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம், நான் செந்தில்குமார், செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறேன். உங்களுடைய புகாரை சொல்லுங்க செந்தில்குமார் சார். வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொது கிணறு ஒண்ணு, ஓகே, மக்கள் பயன்பாட்டுல இருந்த கிணறு அது. அது இப்போ அங்க ஒருத்தர் வந்து தனிநபர் வந்து அதை ஆக்கிரமிச்சிட்டு பக்கத்துல வந்து தென்னங்கன்று பூச்செடி எல்லாம் வச்சுட்டு யாரும் போக முடியல, வர முடியல, யூஸ் பண்ண முடியல. நீங்க இது குறித்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணீங்களா ஐயா? இது வந்து நாங்க ஊர்ல பஞ்சாயத்துல கம்ப்ளைண்ட் பண்ணோம் சார். அது இல்லாம இந்த கிராம சபை கூட்டத்துல கூப்பிட்டு சொன்னோம். சரி. அவர் வந்து என்னால இப்ப எடுக்க முடியாது அப்படின்றாரு. அது இல்லாம அந்த தென்னங்கண்ணெல்லாம் வெட்டி அந்த கணத்திலேயே போட்டு துடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிவேல் மாதிரி கணத்துக்கான நீட் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் போல. சரி, புரியுது சார். திரு அது எப்படி என்ன வர சார் கேளுங்க சார். அந்த பொது கிணறு நீங்க உபயோகப்படுத்துறீங்களா? உபயோகப்படுத்தி தான் சார். இப்போ பக்கத்துல வந்து இப்போ ஒரு 4-5 வீட்டுல யாருமே இல்ல, அவங்க எல்லாம் இப்போ வெளியில வந்துட்டாங்க. சரிங்க ஐயா, இப்போ அவர் வந்து அந்த பூச்செடிகள் மரம்லாம் வச்சிருக்காருன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா சார். அது வைக்கிற வரைக்கும் ஏன் பொதுமக்கள் அவருக்கு பேர்ல எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தாங்க? எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சார். அவர் வந்து ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டஃப்பா பேசுறாங்க. உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துங்க அப்படின்னு. இல்ல, அவர் ஏதாவது ஒரு அதிகார தோரணையில ஏதாவது ஒரு வேலையில இருக்காரா எப்படிங்க? வார்டு நம்பர் சார். வார்டு மெம்பரா? சரிங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சம்பந்தப்பட்ட புகாரை உங்க பகுதி பிடிஓ இருக்கார் இல்லைங்களா, நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டம். ஐயா சரியா கேட்கலீங்க ஐயா. பவுஞ்சூர் உங்களுடைய பிடிஓ ஆபீஸ் கிட்ட நீங்க இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிறகு நீங்க நம்ம நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லலாம் சார். ஓகே சார். ஏன்னா பிடிஓ தான் அதுக்கு இன்சார்ஜ். ஒரே சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சொன்ன மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்க சார். ஏன்னா அரசோட சொத்தை வேற யாரும் ஆக்கவே பண்ணக்கூடாது. அரசாங்கம் மட்டும்தான் அதை வந்து இப்போ கிணறு வந்து அங்கே பயன்படலாம், அதை துத்துட்டு அங்கே ஒரு பார்க் அமைக்கிறதோ இல்லை மேற்கொண்டு வேற ஏதோ செய்யறதோ அது அரசாங்கம் தான் செய்யணும். இதை வந்து அங்கே இருக்கிற அரசியல் முக்கியமான இருக்கிறவங்க வந்து இது மாதிரி எடுத்துக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் நிறைய தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அவர் சொன்ன மாதிரி புகார் கொடுங்க. புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலையா, அந்த புகாரை வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட்மெண்ட் ஒன்று தாக்கல் செய்யுங்க. உடனடியாக அங்கேருந்து அவரை வந்து அப்புறப்படுத்த முடியும் நம்மளால. சரிங்களா? நன்றி சார். நன்றி, அழைத்ததுக்கு நன்றி சார். நம்ம பேசிட்டு இருந்தோம் திரு மணி சார். அந்த உதாரணம் சொல்லிட்டு அந்த 85ல் முதல் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு, 86ல் 2வது ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. அதில் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா 95, 96 நம்ம ரைட்டிங்கில் அந்த டைப்பிங்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 95, 6 ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். அந்த 5 வந்து கொஞ்சம் வளைஞ்சி வரணும். ஆனால் 9 வந்து 2க்குமே அந்த 6க்கும் 9 அப்படி வரும். அந்த டிஃப்ரெண்ட் தாங்க. அதை கவனிக்காமல் அப்போ இருந்த பதிவாளர், சார் பதிவாளர் சில காரணங்களால அந்த தப்பை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த முதல்ல விற்ற ரியல் எஸ்டேட் ஓனர் வந்து ரொம்ப நேர்மையான மனுஷன்.
அவர் என்ன பண்ணாருன்னா அந்த டைப் பண்ண சொன்னவங்க 95 96 கவனிக்காமல் பதிவு பண்ணிட்டாங்க. பதிவு பண்ணி அந்த ஆண்டுகளும் கடந்து போயிடுச்சு. ஆண்டுகளும் கடந்து இப்போ சமீபத்தில் நான் சொல்ல வர்றது இப்போ 2018 அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில்லை. அப்போது அந்த கம்ப்ளைண்ட்டை போயிட்டு நம்ம அவர்கிட்ட சொல்லும்போது இது மாதிரி சொன்னார். சரி இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா அவர் தான் சார் அதை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சம்மந்தப்பட்டவருக்கு ஃபோன் போட்டு பேசணும். அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க, அவர் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்னாலே கொஞ்சம் பந்தாவாக இருப்பாங்க இல்லைங்களா அப்படின்னாரு. அப்புறம் நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி இருக்குது சார், என்ன செய்யலாம் அப்படின்னு. சரி வாங்க நம்ம டிஎஸ்பி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சார் சால்வ் பண்ணிட்டீங்க நான் ஒரு வீட்டுக்கு? ஆமாம் முடிஞ்சு அவர் கொஞ்சம் அந்த டிஎஸ்பி வந்து நமக்கு அதாவது பொது நோக்கோட செய்தாருங்க. புரியுது. அன்னைக்கு நைட்டே அவரை கூட்டிகிட்டு வந்து அது இல்லாமல் சரி இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது நம்ம செய்ய முடியுது, தனிநபராலோ அல்லது பொதுமக்களாலோ இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேள்விக்குறி. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சார் வடிவேலு சார். எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் சிட்லப்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம் சார். சொல்லுங்கள் சார், உங்களுடைய புகாரை சொல்லுங்கள் வடிவேல் சார். எங்கள் வீட்டில் மார்ச் மாதம் வந்து எங்கள் வீட்டு மூடி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் புத்தனை வந்தவர் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி மார்ச் மாதம் எங்கள் வீட்டில் 25,000 நகை எடுத்துன்னு போயிட்டாரு. உங்கள் வீட்டில் குடியிருந்தவரே? குடியிருந்தவரை கேப் ஆஃப் பண்ணி எடுத்துன்னு போயிட்டாரு. சரி. அதை வந்து நம்ம சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் கொண்டு போய் கொடுத்தா அவர் என்ன சொல்றாரு, நம்ம இன்ஸ்பெக்டர் அவருக்கு கொண்டு நீங்க அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணான், அதனால கவுன்சிலர்கள்லாம் வராங்க. செலவு பண்ணிட்டாரா? ஆமா செலவு பண்ணிட்டு இருப்பாரு, நீ ஒன்றும் பண்ண முடியாது போறான்ட்டாரு. ஓ சரி. அது உடனே 25 வக்கீல் வராங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த இன்ஸ்பெக்டர். நான் கமிஷனர் ஆஃபீஸில் கொண்டு போயிட்டு கொடுத்தேன். கமிஷனர் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்தோடனே எஃப்ஐஆர் மேலே இவர் ஈசி வந்துட்டு நம்ம வீட்டில் கொடுத்தோன்னு வந்து பார்த்தாரு, எஃப்ஐஆர் போடுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எஃப்ஐஆர் போட சொல்லிட்டாரு. சரிங்க, எஃப்ஐஆர் போட்டாங்களா? எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த சண்டே டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் போட்டு இது வரைக்கும் அவங்க போட்டு விசாரிக்கல. 9 மாசம் ஆகுது. இப்ப என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, நான் திருப்பி வந்து இது ஒண்ணுமே செய்யலன்ட்டு முதலமைச்சர் பிரிவு கம்ப்ளைண்ட். ஓகே சார். ஓகே ஓகே சொல்லுங்க, புரியுது. ஹலோ சார் தொடர்ந்து பேசுங்க சார், கேட்டுட்டு தான் இருக்கோம். சார் கேள்வி உங்களுக்கு புரியுது இல்லையா சார்? ஓகே ஓகே. அதான் சார் அந்த முதலமைச்சர் பிரிவு 50 தான். எங்க வீட்டுல பெயிண்ட் அடிச்சுட்டேன். சரி. பெயிண்ட் அடிச்சுட்டால அவர் சொல்றாரு, பெயிண்ட் அடிக்கல எங்க வீட்டுல இல்ல. ஓகே சொல்றாரு அவர். அவர் வந்து பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணல, கையில ஒண்ணுமே பண்ணல. இல்ல சரியா புரியல, இணைப்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு என்ன தீர்வு வேணும் அது மட்டும் சொல்லுங்க சார். இப்போ மறுபடியும் அந்த வழக்கை வந்து நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்றீங்க, அதான் உங்க கொஸ்டினா? சரி ஓகே. சீனிவாசன் சார். சார் வணக்கம் சார். இது எஃப்ஐஆர் போட்டு எத்தனை நாள் ஆகுது சார்? எத்தனை மாசம் ஆகுது? இப்போ எஃப்ஐஆர் போட்டு 5வது மாசம் போட்டாங்க சார். அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? பண்ணல சார். அரெஸ்ட் ஏன் இன்னும் பண்ணல? ஏதாவது சந்தேகத்து மேல தான் போட்டிருக்கோம். சரி, அவரு முன்ஜாமீன் ஏதாவது வாங்கி வச்சிருக்காரா? இல்ல அவர் தான் எடுத்தாரு, நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? அது ஒரு கேள்வி இருக்கு. முன்ஜாமீன் எதுவும் வாங்கல. ஏதாவது ஆதாரம் ஏதாவது கொடுத்தீங்களா அவர் தான் எடுத்தாருன்றதுக்கு? சரி சரி சரி. அப்படி சார் நீங்க திரும்ப கமிஷன் ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் கொடுங்க சார். இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டு இன்னும் நடவடிக்கை எடுக்கல, அவர் வெளியே தான் ஈஸியா சுத்திட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி பணத்தை சொல்லுங்க. செப்டம்பர் மாசம் சரி, டைரக்ஷன் கேட்டுறீங்க. சரி சரிங்க. சரி அப்ப கண்டெம்ட் போடுங்க. ஆமா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுங்க. அவர் அந்த இன்ஸ்பெக்டரையும் ஒரு பார்ட்டியா சேர்த்து அந்த மாதிரி வந்து எஃப்ஐஆர் போட்டு சரிங்க. சரிங்க, அதான் நம்ம வந்து இன்ஸ்பெக்டர் சொல்ல முடியும். ஸோ அது நேரடியாக ஒரு பேர் சொல்லி சொல்ல முடியாது. இப்போ சித்ராபாக்கத்தில் இருக்கிற அந்த கிரைம் இன்ஸ்பெக்டர் சொல்லி நீங்கள் வந்து டைரக்ஷன் ஆல்ரெடி வந்து ஒபே பண்ணலை, டைம் கொடுத்தோம், அதனால் கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்டு நீங்கள் உங்கள் வக்கீல ஃபைல் பண்ண சொன்னீங்கன்னா அவர் ஃபைல் பண்ணுவார். ஸோ உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ. சரிங்களா? ஓகே சார், நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி. 2 கடிதங்கள் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். சமூக சேவகர் குளச்சல் முகமது சபீர் அப்படின்னு சொல்லிட்டு
குளச்சல்லேருந்து, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல்லேருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. அவர் வந்து புகார் பெட்டி ஒளிபரப்பாக அந்த நேரத்தை அதிகப்படுத்தி வழங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கான பதில் நம்ம உங்கள்கிட்ட கேட்க முடியாது. அவர் கடிதத்தை நான் வந்து படிக்கிறேன். அது நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தும் விதமாக தான் அவர் அனுப்பியிருக்கார். 2 மணி முதல் 3 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி 2 மணி முதல் 4 மணி வரை ஒளிபரப்புவதற்கு பரிந்துரை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடிதம் கிடைத்தவுடன் எனக்கு தகவல் தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி குளச்சல் முகமது சபீர் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. சரி, அடுத்ததாக வந்து இளங்கோ சமூக ஆர்வலர் விவசாயின்னு போட்டிருக்காரு. நாமகிரிப்பேட்டை, ராசிபுரம், நாமக்கல் மாவட்டம். இது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க போர்வெல்லுக்கு வந்து பணம் கட்டியிருக்காங்க, இபி லைனுக்காக பணம் கட்டியிருக்காங்க. அது பணம் கட்டி பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ந்து அவங்க பலமுறை வந்து பணம் கேட்டுருந்துருக்காங்க அவங்ககிட்ட. ஸோ அந்த நடவடிக்கைகள்லாம் விசாரணிக்கும் போது அந்த விசாரணைகள்லாம் சரியாக நடைபெறலை அப்படின்றது அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ அதைத்தான் அவங்க வந்து 2 பக்கம் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்குண்டான ஆவணங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கடிதத்தை நான் நிகழ்ச்சி முடிஞ்சு உங்களுக்கு தரேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அது என்ன நடவடிக்கை உண்டோ அதை நீங்கள் பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம். தலைமைக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். கண்டிப்பாக சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க? என்னோட நேம் ராஜமாணிக்கம். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சென்னையில் எந்த பகுதியா? சென்னையில் பெரம்பூரில் இருக்கேன். பெரம்பூர். சொல்லுங்கய்யா, உங்களுடைய புகார். ராஜமாணிக்கம். சொல்லுங்க, உங்கள் புகார் சொல்லுங்கள். எனக்கு வந்து வீடு வந்து மறைமலை நகர்ல இருக்கு சார். சரி. அங்க வாடகைக்கு விட்டுருக்கேன். அதுல ஒரு டெனன்ட் வந்து ஒரு 6-7 மாசமா பணம் கொடுக்காம இருக்காங்க. அவங்க கிட்ட அக்ரிமெண்ட்டும் போடல நானு. சரி. அவங்க வெக்கேட் பண்றது கஷ்டமா இருக்கு. எப்படி முயற்சி பண்றது? சரி, சீனிவாசன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக வந்து நிறைய பேர் பண்ணுறது தப்பு என்னன்னா வந்து அக்ரிமெண்ட் போடாமே இந்த மாதிரி பண்ணுறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு 20 ரூபா பத்திரத்தில் 11 மாதம் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதையுமே ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. இப்போ 2017 டெனன்ட்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும், புதுசாக வந்து 2017 ஆக்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அது 3 மாதமாக இருந்தாலும் சரி, 7 மாதமாக இருந்தாலும் சரி, ரிஜிஸ்டர் கம்பல்சரி. அப்போ தான் நீங்கள் வந்து 2017 ஆக்டுக்குள்ளேயே நம்ம உள்ளே வந்து அவரை எவெக்ஷன் பண்ண முடியும், வெளியேற்ற முடியும். ஸோ இப்போ உங்கள் பிரச்சனையில் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓஎஸ்ஸாக தான் ஃபைல் பண்ணணும். ஒரிஜினல் சூட்டுன்னு சொல்லுவோம், அசல் மனு. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவரை வெளியேற்றம் செய்ய சொல்லி ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பணும் அவருக்கு. சரிங்களா? ஆமாம், நோட்டீஸ் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களா? அதாவது ஒரு 3 மாதத்தில் அவரை காலி பண்ணணும், நீங்கள் 3 மாதம் டைம் தரேன், அதுக்கிட்டையும் காலி பண்ணுங்க, இல்லை 15 நாள் காலி பண்ணுங்க, ஏதாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? லோக்கல் ஸ்டேஷன்ல இது என்ன சொல்லுவாங்க, சிவில் நேச்சர் கேஸ், இதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் வந்து ஒருத்தர் கட்டாயப்படுத்தினா வீட்டில் இருந்து காலி பண்ண வைக்க முடியாது சார், கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ண முடியாது, சிவில் கேஸு, நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவெக்ஷன் சூட் தான் ஃபைல் பண்ணணும் இவர் மேலே, வெளியேற்றம் செய்ய சொல்லி. முதல்ல ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புங்க, ஒரு வழக்கறிஞரை வச்சு அவர் அட்ரஸுக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு டைம் கொடுங்க, ஒரு 15 நாளுக்குள்ளே காலி பண்ணணும் டைம் கொடுங்க. அப்படியே அவர் காலி பண்ணலன்னு சொன்னால் நம்ம வந்து சூட்டு தான் ஃபைல் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஆமாம். அவங்க என்ன சார், அரசு பணியாளரா இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க சார் அவங்க? டெனன்ட் வந்து இப்போ அவங்க மகன் வேலை பண்றாரு பிரைவேட்ல. சரிங்க. அவங்க ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். ஏதாவது அதிகாரம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அவங்க வந்து நீங்க வந்து எதுவுமே கண்டிக்கல, அப்படியே விட்டு போனீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் காலி பண்ணவே மாட்டாங்க. அப்படிங்களா? சரிங்களா? 6 மாசம்ன்றது 6 வருஷம் ஆனாலும் காலி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, வாடகை கிடையாது, நிம்மதியா இருப்பாங்க. நீங்க தான் வந்து தயவு செஞ்சு அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்க லீகலா ஆக்ஷன் எடுக்கணும். சரிங்களா? ஓகே சார். பட் கோர்ட்ல போனா ரொம்ப டைம் ஆகுமே சார், அது இன்னும் டைம் ஆகுமா? எதுவுமே செய்யாம இருந்தா உங்களுக்கு எதுவுமே நடக்காது. நீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு கோர்ட்டுக்கு போனா கோர்ட் என்ன தெரியுமா கேட்கும், நீங்க 5 வருஷமா அவர் இருக்காரு, உங்களுக்கு வந்து எந்த நாளும் நீங்க எடுக்காம இருக்கீங்க, அப்போ உங்களுடைய சுயமான ஒரு ஆறுதலோட தான் அவர் இருக்காரு. ஆமா, நீங்க தான் வேணும்னே சரி நம்ம வீட வந்து ஒரு தானத்துக்கு கொடுத்த மாதிரி கொடுத்து விட்டுரும், தர்மத்துக்கு கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நீங்க தான் விட்டீங்கன்னு சொல்லணும் நாளைக்கு கோர்ட்டு. அதனால நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், கம்பல்சரி எடுத்தே ஆகணும். இல்லைன்னா வந்து இது வந்து இருக்கிற ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியல, ஒரு சில தான் சொந்தம் கொண்டாடவே ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேல இருந்தா இது என்னுடைய சொத்து, நான் இருக்கிறது என் ஓனருக்கு தெரியும், அவர் அப்ஜெக்டே பண்ணல, அதனால எனக்கு வந்து அனுபவ பாத்தியத்துல இது ஏன் சொத்துன்னுவாங்க. பரவாயில்லைங்களா உங்களுக்கு? ஆமா, நான் அவங்க வக்கீல் வந்து அப்படிதான் பேசுவேன் 10 வருஷம் கழிச்சு, பாத்துக்கோங்க. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? நன்றி. நன்றி அழைத்ததுக்கு நன்றி சார். நம்ம இடைவேளைக்கு முன்னாடி அந்த மனுக்கள் வாங்குறதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி இப்போது இந்த மழை வெள்ளம் இது மாதிரி விஷயங்களில் நிவாரணத் தொகைகள்
முழுமையாக மக்களை சென்று அடையுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. நீங்கள் களத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் சார். அதாவது இந்த பெஞ்சல் இந்த புயல் மழையில் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், இது 3 மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக நம்ம அறிகிறோம். இதில் வந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் என்ன செய்தாங்கன்னா, உடனடி நிவாரணமாக எல்லாருக்கும் 2000 ரூபா நிவாரணத் தொகையும் 5 கிலோ அரிசி, சர்க்கரை, பருப்பு, இந்த மாதிரி வீட்டுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொடுத்தாங்க. அந்த புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக அப்புறப்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு, உணவு இதெல்லாம் கொடுத்தாங்க. அது வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். மக்களும் வந்து அதன் மூலமாக நிறைய பேர் மனசில் சந்தோஷமாக இருக்காங்க. சிலருக்கு வந்து இந்த 2000 ரூபா நிவாரணம் தொகை வந்து அவங்க அந்த இடத்துல இல்லாதனால அந்த கடைகளில் கொடுத்தாங்க. டோக்கன் கொடுத்து இந்தந்த டேட்டில் இந்தந்த நாளில் வந்து அவங்கவுங்க டோக்கன் மூலமாக காசு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்து டோக்கன் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. டோக்கன்றது வந்து அந்த கொடுக்குறாங்க தகுதி உள்ளவங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் அந்த டோக்கனை கொடுத்தாங்க. சிலர் என்ன செய்துட்டாங்கன்னா, டோக்கன் தானே எப்போனாலும் நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி மெத்தனமாக இருந்துட்டாங்க. ஆனால் அவங்களும் வந்து இதில் பாதிக்கப்பட்டவங்க தான். புயல் நிவாரணத்தில் வெள்ள நிவாரணத்தில் பாதிக்கப்பட்டவங்க. அதனால அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு சிலர் கடைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பணத்தை நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டோம் அல்லது அந்த பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு சொல்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. இது விரிவாக பேசுவோம் சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா. பாபநாசம் தாலுகா. உங்கள் பேர் சார்? என் பேர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்கள். எங்க அப்பா 2004 54 சென்ட் நிலம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஐயா. சரி. அந்த நிலம் வந்து இப்ப வேற ஒருத்தவங்க பட்டா, எங்க அப்பா பட்டா மாத்தல. பட்டா மாத்தாம வந்து இப்ப வந்து வேற ஒருத்தவங்க பேர்ல பட்டா மாறி இருக்கு ஐயா. அது எப்படி மாறி இருக்குன்னு அது தெரியல. அது தெரியல ஐயா. ஓகே ஓகே ஓகே. சரி, திரு சீனிவாசன் சார். சார் வணக்கம். 2017 அப்பா கிரயம் பண்ணியிருக்காரா? 2004 இடம் வாங்கிட்டாரு. ஆனால் பட்டா மாத்தாமே வச்சிருந்திருக்காரு. ஆமாங்க, தெரியல. அந்த இடத்துக்கு பட்டா வேற ஒருத்தர் பேர்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமா, வேற ஒருத்தர் பேர்ல பட்டா. இது கேன்சல் பண்ண சொல்லி டிஆர்ஓக்கோ இல்ல கலெக்டருக்கு ஏதாவது மனு கொடுத்துருக்கீங்களா தாசில்தாருக்கு? இல்ல, அந்த தீர்ப்பாயம் வந்து கொடுத்தேன். எந்த தீர்ப்பாயம் சார்? அந்த பாபநாசம் தாலுகால சமாபதி போடுவாங்கல்ல. ஆமா ஆமா, ஓகே ஓகே, கொடுத்துருக்கீங்க. சரிங்க. அங்க கொண்டு கொடுத்தேன். சரி போங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. கொடுத்து எவ்வளவு மாசம் ஆகுது ஐயா? 16/7/2024 கொடுத்துருக்கேன். 16/7/2024 7ஆம் மாசம் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. 5 மாசமா எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க. ஆமா. சரி, திரும்ப ஒரு நினைவூட்டல் மனு மாதிரி ஒன்று கொடுங்க ஐயா. சரிங்க ஐயா. கலெக்டருக்கு ஒரு நினைவூட்டல் மனு மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி நான் கொடுத்துருக்குறேன், எந்த எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நேரில் போய் கொடுக்காதீங்க. சரிங்க ஐயா. தபால் மூலமா அனுப்புங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட்ல. சரிங்க ஐயா. ரிஜிஸ்டர் போஸ்ட்ல ஏற்கனவே கொடுத்தீங்களா மனு, அந்த மனுவையும் இணைச்சிருங்க. சரிங்க ஐயா. இணைச்சிட்டு உடனே நடவடிக்கை விடுங்க அப்படின்னு, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனு கொடுங்க. அப்படி கொடுத்து நடவடிக்கை எடுக்கலன்னா நம்ம ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்யலாம். எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டீங்க நீங்க? எந்த ஊருங்க நீங்க? தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா. தஞ்சை பாபநாசம். எங்க சார்? தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா உமையாள்புரம். சரிங்க. அதான் நம்ம வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம்னா உடனடியாக தீர்வு கிடைக்கும். அதுல கேட்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, இந்த பட்டா வந்து தாக்கல் செஞ்சாங்கல்ல, பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்கல்ல, அது இந்த ஏடி ஆர்டர் ஒன்று இருக்கும். அந்த ஆர்டரையும் கேட்டு வாங்குங்க. ஏன்னா அதுதான் என்னென்ன டாக்குமெண்ட்டை வச்சு அந்த பட்டா மாறுதல் செய்யப்பட்டது அப்படின்னு தெரிய வரும். அவங்கள்ட்ட பாத்திக்காரங்கள்ட்ட கேட்டதுக்கு தெரியாம எங்க பேர்ல வந்திருக்கு பாதி என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க லோசிங்ல வைக்கிற மூலியமா நான் எழுதியும் வாங்கிட்டேன். சரி, அப்ப வந்து ஒரு என்கொயரி வச்சாவே இது முடிஞ்சிடும் சீக்கிரமா. ஆமா ஆமாங்க ஐயா. சரி, அப்ப நீங்க உடனடியா அந்த பண்ணுங்க சார். நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு நினைவூட்டல் மனு ஒன்று கொடுங்க. சரிங்களா? கலெக்டருக்கு கொடுங்க. அவர் வந்து டிஆர்ஓக்கு அனுப்புவாரு. கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா முடிஞ்சிடும் வேலை. அப்படி இல்லைன்னா ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, நன்றி. அழைத்ததுக்கு நன்றி சார். நன்றிங்க சார். அந்த நிவாரணம் பேசுகிறாங்க. அந்த நிவாரணம் வந்து திருப்பி அனுப்பிட்டதா சொல்கிறாங்க. ஆமாம், திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து திருப்பி அனுப்பிட்டாங்கன்றதுக்கு நம்பிக்கைப்பட மாட்டாங்க. ஏன்னா அரசாங்கம் கொடுத்த காசை இவங்க திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் என்ன செய்யலான்னா, அந்த நிவாரண தொகையை வழங்குறவர் இந்த இடத்த போய் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லலாம். ஆனால் அவர் மொட்டையாக இல்லைன்ற போது ஜனங்களுக்கு அரசின் பேரில் நம்பிக்கை குறையுது. அதுக்காக அரசாங்கம் இந்த விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நிவாரணம் வழங்காத பொதுமக்களுக்கு நிச்சயமாக அதை வழங்குறதுக்கான ஆவண நடவடிக்கைகளை அதிகாரிகள் மூலம் மேற்கொள்ளணும்னு நம்ம டிவி சார்பாக நான்
கண்டிப்பாக சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, நம்ம பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். சீனிவாசன் சார் வணக்கம். புகார்பட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் செங்கல்பட்டு மாவட்டங்க, இந்திராங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் புகார் சொல்லுங்கள். இந்திராமா, நான் விடோ பென்ஷன் அப்ளை பண்ணி 1 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் எனக்கு விடோ பென்ஷனே வரல. அதுதான் என்ன மனுவும் கொடுத்தேன். சரி. 1100 ஃபோன் பண்ணாக்கா அவங்க என்னன்றாங்க, நிதி ஒதுக்குனா வரும் அப்படி சொல்றாங்க. சரி, திரு மணி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். அம்மா, நீங்கள் வந்து அந்த மனு கொடுத்தீங்களா, அந்த ரசீது கையில் வச்சுருக்கீங்களா? ஆமாங்க. அது எந்த மாதம் எந்த வருஷத்தில் கொடுத்துருக்காங்கம்மா? செப்டம்பர் 2, 23 சரி. நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட செங்கல்பட்டு மாவட்ட தாலுக்கா ஆஃபீஸில், உங்களுக்கு தாலுக்கா ஆஃபீஸ் எங்கே வருதுமா? தாம்பரம் தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் தாசில்தார் போய் பார்த்து கேட்டிருக்கீங்களா? கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க நிதி எப்போ ஒதுக்குறாங்களோ அப்பதான் வரும்னு சொன்னாங்க. இல்லை, நிதி ஒதுக்குறது இருக்கட்டும், சேங்ஷன் ஆயிருக்கா உங்களுக்கு, அதுக்கு தகுதியானவங்கன்றது? அதெல்லாம் அப்ரூவ் ஆகி அந்த ஆர்டர் காப்பியே வாங்கி வச்சிருக்கேன். அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக வருமா? நிதி ஒதுக்கீடு பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக அந்த அரசு தொகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு அதாவது நீங்கள் என்ன கேஸ்ட்ன்ற மாதிரி ஏதாவது அதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்களா? அதாவது ஏம்மா, இல்லை நீங்கள் கைம்பெண் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய கணவர் பேர், அவர் என்ன வேலை செய்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதில்? எல்லாமே கொடுத்துருக்கேன். சரிங்க. ஏன்னா இப்போ எஸ்சி எஸ்டிக்கெலாம் உடனடியாக வந்து கொடுக்கறதுக்கான முதன்மை இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் 1 வருஷன்றது நியாயமில்லாத ஒரு கோரிக்கை தான். இருந்தாலும் அரசு நிதி ஒதுக்கலைன்னு அதிகாரி சொல்லும்போது நம்ம அதை எந்த அளவுக்குன்றதை நமக்கு கிட்ட இருந்து பரிசீலனை பண்ணால் தான், அவங்கள விசாரிச்சா தான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் மீண்டும் ஒரு தடவை கேளுங்க, உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். இல்லை, இது கண்டிப்பாக வருமாங்க? அம்மா, கண்டிப்பாக வருமானு வரும். அம்மா, உங்களுக்கு அந்த விதவைன்ற ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? சர்டிஃபிகேட்டே வந்து அப்ரூவ்ட் ஆகி அந்த சர்டிஃபிகேட் போய் நான் இது பண்ணிட்டு வந்துட்டேன் நானு. சரிம்மா. அப்போ இருந்து அந்த மாசத்துல இருந்து வரும்னு தான் சொன்னாங்க, ஆனா இன்னும் வரவே இல்லை. 1 மாசம் கூட இன்னும் நான். சரி சார், நிகழ்ச்சி முடிஞ்சாலும் உங்களை தொடர்பு கொள்வாங்கம்மா. நிகழ்ச்சி முடிஞ்சாலும் தொடர்பு கொள்வாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செஞ்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து வங்கியில் உள்ள அந்த கணக்குகள் அதெல்லாம் சரியா இருக்கா, அந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. கரெக்டா இருக்குதுங்க. கேட்டா 1100 கேட்டா உங்களுக்கு வந்த உடனே கரெக்டா பேங்க் மூலமாவே போய்டும் உங்களுக்கு. சரி, ஓகேம்மா. இதான் நிகழ்ச்சி முடிஞ்சாலும் உங்களை தொடர்பு கொள்வாங்க. நீங்க மேல அதிக தகவல்களை சொல்லுங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஓகேங்களா? நன்றிம்மா, நன்றி சார். நம்ம அப்போ இந்த நிவாரணம் பற்றி பேசுவோம், நீங்கள் பேசலாம். முன்னாடி கேட்டிருந்தார் இந்த ரென்ட் கண்ட்ரோல் ஆக்டை பற்றி. 2017 வந்திருக்கு இந்த தமிழ்நாடு ரென்ட் கண்ட்ரோல் ஆக்ட். நிறைய பேருக்கு தெரியறதில்ல, இப்போ நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த 11 மாதம் அக்ரிமெண்ட் ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்லாம் போடுறீங்க. ஸோ அது வந்து ரிஜிஸ்டரும் பண்ணுறதில்ல. அது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக வெப்சைட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ரென்ட் கண்ட்ரோல் ஆக்ட்லேயே புதுசாக வெப்சைட் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசுடைய அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் எல்லாமே நீங்கள் வந்து டைப் பண்ணி யார் டெனண்ட்டு, யார் வந்து ஓனர், இதெல்லாமே நீங்கள் அதை ஃபீட் பண்ணிவிட்டு எத்தனை மாதத்துக்கு நீங்கள் வந்து டெனண்ட் 3 மாதமோ 5 மாதமோ 11 மாதமோ இல்லை 1.5 வருஷமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் நீங்கள் எல்லாமே ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த 2017 ஆக்டில் நீங்கள் வருவீங்க. அப்போ தான் RTLOPன்னு ஒன்று சொல்லுவோம். ரென்ட் கண்ட்ரோல் ஆக்டில் வந்து அந்த ஒரிஜினல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இது வந்து பெரும்பாலும் வந்து டெனன்சிக்கும் சரி, அதாவது ஓனருக்கும் சரி, வாடகையில் இருக்க வாடகைதாரரும் சரி, 2 பேருக்குமே அவங்ககிட்ட இருக்கிற இந்த பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கான ஒரு எளிய நடைமுறையாக இருக்கும். அதாவது இப்போ இவர் சொன்னார் இத்தனை மாதமாக காலி பண்ணலன்னு, இந்த வழக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு சூட்டு போட்டிங்கன்னா லேட் ஆகும், 1 வருஷம் 1.5 வருஷம் கூட ஆகும். ஸோ இதில் நம்ம போது உங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே இந்த வழக்கை நீங்கள் முடிக்க முடியும். ஸோ நிறைய பேர் தெரியறதில்லை, ரொம்ப சோம்பேறித்தனமாக என்ன பண்ணுறீங்க, ஒரு 20 ரூபா பத்திரத்தில் நீங்கள் இத்தனை நாள் இருங்க, நான் இத்தனை நாள் இருக்கேன், இவ்வளோ அட்வான்ஸு 3 மாதம் நீங்கள் சொல்லணும். இது மாதிரி சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஒரு MOU மாதிரி போட்டுக்கிறீங்க, மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி வச்சுக்கிறீங்க. பதிவு பண்ணுறது இல்லை சார், பெரும்பாலான அதுதான் பதிவு பண்ணாத வாடகை விடுறவங்க அதை பதிவு பண்ணுறதே கிடையாது. அந்த ஒரு சிந்தனையும் அந்த இதுவும் அவங்களுக்கு வரமாட்டேங்க. விழிப்புணர்வு ஜனங்களுக்கு வந்தாதான் இந்த மாதிரியான சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். அவங்க பேர் சொல்லுங்க. சையது சதீஷ். இல்லை, கொஞ்சம் தெளிவாக பேசுங்க, ஒன்றும் புரியல. எங்கேருந்து அழைக்கிறீங்க?
திருவண்ணாமலையா? சொத்து எங்க அப்பா மேல வந்து சுப்ரம் நாயுடு, சரி. அவர் மேல வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இல்லை, உங்க என்ன ப்ராப்ளம் இருந்தது வேகமாக சொல்லுங்க சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது வந்து போஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணிக்கிறோம். நாங்க வந்து தண்ணியில வசதிக்காக அவங்க கிட்ட புத்தகம் மாதிரி விட்டுருந்தோம். அவங்க வந்து எழுத சொத்து என்னன்றாங்க. இல்லை, குத்தகைக்கு விட்டுருந்தீங்களா? என்ன சொல்றீங்க, புரியல. புத்தகம் மாதிரி விட்டுருந்தேன் சார். குத்தகைக்கு விட்டுருந்தீங்க, சரி. அவங்க திருப்பி தரலையா? திருப்பி தரல. நிலத்தை ஒப்படைக்கலான்றீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க சொத்து அப்படின்னா அப்பா வந்து நம்ம ஹெல்ப் பண்ண எங்களுக்கு சொத்து. சீனிவாசன் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயா வணக்கம். அதாவது உங்க பாட்டியோட சொத்து அப்பா பேர்ல இருந்துச்சு, அப்பா குத்தகைக்கு விட்டாரு. இப்ப குத்தகைக்கு விட்டவங்க இடத்த திரும்ப தர மாட்டாங்க, அவங்க பேர்ல எடுத்துன்னு அவங்களுதுன்றாங்க. கரெக்டா? அவங்க பேர்ல இல்ல, அவங்க பேர்ல மாத்தி சரி. குத்தகை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? குத்தகை ரிஜிஸ்டர் பண்ணாரா உங்க அப்பா? அப்பா இல்ல, அப்பா வந்து குத்தகை விடும் போது அதை ரிஜிஸ்டர் பண்ணாரா? அப்பா ரிஜிஸ்டர் பண்ணல. பட்டாலாம் யார் பேர்ல இருக்கு? பட்டாலாம் யார் பேர்ல இருக்கு? அப்பா மேல இருக்கு. அப்பா ஆயா மேல இருக்கு. அவங்க பேர்ல, பாட்டி பேர்ல இருக்கு. பாட்டி பேர்ல. சரி, பாட்டி இறந்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களா? பாட்டி இறந்துட்டாங்க. சரி, பாட்டிக்கு லீகல் எல்லாம் வாங்குங்க, பாட்டியோட டெத் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வாங்கிட்டு சரிங்களா, உங்களோட தாலுகா ஆபீஸ்ல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி பட்டாலாம் வந்து இன்னும் எங்க பேர்ல தான் இருக்கு, சோ பாட்டி பேர்ல இருக்கு. அதாங்க பட்டாலாம் பாட்டி பேர்ல இருக்கு, எங்க பேருக்கு பட்டா கொடுங்கன்னு முதல்ல பட்டா வாங்கிடுங்க உங்க பேருக்கு. அதுக்கப்புறம் பட்டா உங்க பேருக்கு மாறின பிறகு சொத்தை வந்து உங்க பேர்ல இருக்குன்றதுனால நீங்க அவங்கள வெளியேற்றம் செய்யறதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், மற்ற எல்லாமே நீங்க செய்யலாம், கேஸும் போடலாம். சரிங்களா? நன்றி. நீங்க விஓ கிட்ட கேளுங்க, விஓ அதுக்கு உங்களுக்கு எல்லாமே வழிகாட்டுவார். மனையக்கார போய் பாருங்க. நன்றி. அதுதான் மனையக்காரர்கிட்ட போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு கொடுப்பாரு சான்றலாம். நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி சார். இப்போ நம்ம நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி. இல்லை, இப்போ நம்ம பேசும்பொழுது அந்த வாடகையிலே வந்து ரெண்ட் ஆக்ட்லேயே வந்து நம்மக்கிட்ட நிறைய கால்ஸ் வர்றது என்னென்னா, நிறைய வருஷங்கள் இருந்தால் அது நம்மளுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு மித்து இருக்குது அப்படின்றாங்க. அதுதான் இப்போ இந்த விஷயத்த கூட, இப்போ இவரோட கேஸை கூட நான் கேட்டேன். அந்த குத்தகை விட்டுருக்காங்கன்னு சொன்னார், அதை ரிஜிஸ்டர் பண்ணீங்களான்னு கேட்டேன். ஏன்னா ஒரு பத்திரமானது, இப்போ நான் வந்து விருதாச்சலத்தில் ஒரு கேஸ் நடத்தினேன். ஸோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஈசி போட்டு பார்த்ததுல அவர் குத்தகை தான் விட்டுருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, குத்தகைலாம் இல்லை, நாங்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு எழுதி கொடுத்துறான்னு சொல்லிட்டு அந்த குத்தகையே மறைச்சிட்டு இவங்க பேர்ல பட்டா எல்லாமே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குத்தகையை நாங்க காமிச்சு தான் லீஸுக்கு தான் விட்டுருக்கோம். இந்த லீஸை வந்து நாங்க திரும்ப கேன்சல் பண்ணிடுறோம், அந்த அமௌண்ட் கொடுத்துன்னு கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு சொத்து வந்து நம்ம பண்ணோம். ஸோ அதனால ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட். ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது இல்லை, அதுதான் பிரச்சனையே இங்க. ஐயா சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணா 20 பத்திரத்தை வச்சு பண்ணிடுறாங்க. இல்லை இன்னொன்று, நீங்க வந்து ஒரு ஸ்கூல் சேர்த்துருப்பீங்க, குழந்தைய இங்கே தான் இருக்கலான்னு இருப்பீங்க. ஸோ நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், வேலைக்கு வந்திருப்பீங்க, எல்லாமே இருக்கும்போது திடீர்னு அந்த ஹவுஸ் ஓனர் என்ன தான் பண்ணுவார், நாளைக்கு காலி பண்ணுவார். ஸோ அப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி ஒரு 3 மாசமோ 6 மாசமோ நீங்கள் டைம் உங்களுக்கு இருக்கும், நோட்டீஸ் பீரியட் இருக்கும். இல்லை நீங்கள் கோர்ட்டுக்கும் போகலாம். என்னால் வந்து இப்போ நான் காலி பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம், இந்த வீட்டில் தான் நான் இருக்கேன், நான் வாடகை கொடுத்துட்றேன், என்னால் 3 மாதத்தில் காலி பண்ண முடியாது, நான் என் ஸ்கூல் இங்கே இருக்குது, இதெல்லாம் நான் மாற்றணும், குழந்தை ஸ்கூல் மாற்றணும், நான் என் வேலைகள் இருக்குது, அதனால் எனக்கு இன்னும் 1 வருஷம் டைம் வேணும்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கூட வாங்கலாம். ஆனால் நீங்கள் கோர்ட்டுக்கு போகணுன்னாவே கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்டு. ஸோ அந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பில்டிங் ஓனருக்கும் சரி, அதில் டெனண்டாக இருக்கிறவங்க சரி, 2 பேருக்குமே சரியான ஒரு உரிமையை இந்த சட்டமானது கொடுக்குது. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. பத்திரத்தை தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். தொலைக்காட்சி வால்யூம் வந்து கம்மி பண்ணிருங்க. தருமபுரி மாவட்டத்தில் முருகன் பேசுறீங்க. சொல்லுங்க முருகன் சார், உங்க புகார் சொல்லுங்க. மோடி வந்து 91 வந்துச்சுங்க ஐயா. எனக்கு இது 2021 என்ன வந்தது? மோடி திட்டம் வீடு. ஓகே வந்துச்சுங்க ஐயா. பில்லு அந்த 1,20,000 மட்டும் வந்துங்க ஐயா, மீதி பில்லு கொடுக்கவே மாட்டாங்க ஐயா. அவங்க கிளார்க்கே கேட்டா ஓவரத்துல பார்த்தா அங்க வீடியோ கிடைக்குது, அங்க இருக்குதுன்றாங்க ஐயா. சரி, ரைட், ஓகே சார். திரு மணி சார், அது பண்ண பில்லு வாங்கினாங்க ஐயா. உங்களுடைய பிடிஓ ஆஃபீஸ் எங்க ஐயா இருக்கு? பெண்ணகரம். நீங்க பெண்ணகரம் பிடிஓ ஆஃபீஸில் பிடிஓ கான்டாக்ட் பண்ணுங்க ஐயா. இது வரைக்கும் நீங்க பிடிஓ கிட்ட நேரடியாக பார்த்து பேசி அந்த புகாரை சொல்லியிருக்கீங்களா?
இன்னும் நேரா பார்க்கலங்க ஐயா. நீங்கள் முதல் வேலையா என்ன திங்கட்கிழமையில எல்லா ஆஃபீஸ்லேயும் எல்லா ஆஃபீஸரும் இருப்பாங்க. ஐயா ஐயா ஒவ்வொருத்தர் கேட்டால் என்னன்றாங்க, நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துட்டு என் டேபிள்லேருந்து கொண்டு ஐயா நான் சொல்கிறது புரிஞ்சுங்க ஐயா. நீங்கள் ஓவர்சியரையோ அல்லது உங்கள் பகுதி இருக்கிறவங்களையோ நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டியது இல்லை. உங்களுடைய சம்மந்தப்பட்ட பிடிஓ கிட்ட நேராக போய் இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லுங்கள். இந்த மாதிரி இவ்வளோ ரூபா தான் எனக்கு கொடுத்துருக்காங்க, மீதி ரூபா வரல அப்படின்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா? இன்னும் இல்லையா, நான் போனால் நம்மளை பார்க்கவே மாட்டாங்க ஐயா. இல்லை, நீங்கள் போனால் பார்ப்பாரு. நீங்கள் மனு எழுதி எடுத்துன்னு போயிட்டு நம்ம பிடிஓ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி பார்க்க மாட்டேன்னு மறுக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் நம்ம ராஜ் டிவி புகார் பெட்டிக்கு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புங்க. அதுக்கான மேற்கொண்ட நடவடிக்கையை நம்ம பண்ணலாம். சரிங்க ஐயா. ஏன்னா நீங்கள் முதல்ல பிடிஓவை பாருங்க. வீடியோ பார்க்கணுங்களா? ஆமாம், பிடிஓ தான் அதுக்கு இன்சார்ஜ். அவர் தான் உங்களுக்கு அலாட் பண்ணுறாரு. வீடுகள் மற்றதுக்கெல்லாம் அவர் தான் அலாட் பண்ணுறாரு. சரிங்க ஐயா. ஆமாம், நீங்கள் பிடிஓவை பாருங்க. சரிங்க, ஓகே சார். பிடிஓவை பார்த்து மனு கொடுங்க. மனு காப்பி கையில் வச்சுக்கிங்க. அவர் மேற்கொண்டு எதுவும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த தபாலை நம்ம புகார் பெட்டிக்கு அனுப்பி வைங்க. மேற்கொண்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார், அழைத்ததற்கு நன்றி. இல்லை சார், இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அந்த மாநில அரசுக்கு கொடுத்த அந்த நிவாரண நிதியை அங்கே கையாளுறவங்க வந்து சரிவர அவங்களுக்கு கொடுக்கல, திருப்பி அனுப்பிட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கான உரிய சான்றுகள் எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறீங்க. ஸோ இதே மாதிரி வந்து இப்போ இந்த மத்திய அரசோட திட்டங்களாக இருக்கட்டும், ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருக்கு, அதை வந்து அது ஆளுகின்ற அரசுகள் எப்படி கொண்டு சேர்க்கின்றன மக்களிடம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஐயா, இப்போது வந்து அரசு திட்டங்கள் வந்து கூடுமான வரைக்கும் அந்தந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் போய் சேருது. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு பொதுவாக போய் இதை வந்து அவங்க இதுவாக கூட எடுத்துக்கிட்டால் கீழ்த்தர மக்களுக்கு அதை விளம்பரப்படுத்தணும். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது நான் இன்னும் குறிப்பாகவே சொல்கிறேன், எஸ்சி எஸ்டி, அதாவது விவசாய கூலிகள், அதுக்கு கீழே எதுவும் தரம் குறைஞ்சி எந்த இனமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதுக்கு குறைஞ்ச தரம் யாரும் இருக்க விளிம்பு நிலை மக்கள் பற்றி சொல்கிறீங்க. ஆமாம், அதனால் அவங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வை நம்ம அரசு தெரியப்படுத்தணும். இதை வந்து இப்போ ஐயா ஒரு புகாரில் சொன்னார், பிடிஓ ஆஃபீஸ் மூலமாகவும் மற்ற தாலுக்கா அலுவலகங்கள் மூலமாகவும் கலெக்டர் அலுவலகம் மூலமாகவும் பிஎம் பிரதமர் யோஜனா திட்டத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த கீழ்மட்ட ஜனங்களுக்கு போய் சேரலை. யாராவது ஒருத்தர் ஏமா நீ வீடு வச்சிருக்கியா, இல்லையே ஐயா, சரி வாங்க நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன நினச்சிடுறாங்கன்னா நாம் அதுக்கான ஆட்களை அவங்க நினைக்கிறாங்க. நாம வந்து ஒரு யோசனை தான் சொல்றோம், அவங்களுக்கு முடியாதவங்களுக்கு. புரியுது ஐயா சொல்றது தான். இந்த விளம்பர யுக்தின்றது மக்களுடைய சேவைகளுக்கு, மக்களுடைய தேவைகளுக்கு என்னென்ன விஷயங்களோ அதை வந்து பெரும்பாலும் விளம்பரம் படுத்ததில்லை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, வீரன் சொல்லிட்டு ஏதோ ஒரு மது பாட்டில் புதுசா வந்ததுன்னு சொல்லிட்டு அவ்வளவு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. ஆனா வீணா போன அதுக்கு பண்றதுக்கு மக்கள் தேவைக்கு இவ்வளவு இருக்கு. இப்போ ஒரு கைம்பெண் ஒரு அம்மா வந்து பேசுறாங்க, எனக்கு வந்து வழிகாட்டுதல் இல்லை, சரியான வழிகாட்டுதல், நான் எங்க போறது. இன்னொருத்தர் சொல்றாரு, எனக்கு மோடி அவருடைய திட்டம் எனக்கு வர்ற மத்திய அரசு திட்டம். இன்னொரு விஷயம், மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி பண்ற பெரிய விஷயம் என்னன்னா, மாநில அரசு திட்டமே நம்மளுக்கு நிறைய பேர் தெரியறது கிடையாது, இல்ல மத்திய அரசு திட்டம் சுத்தமா தெரியறது கிடையாது. அது விளம்பரமே பண்ண மாட்டாங்க. இது ஒரு அரசியல் உள்ள மொழி பிரச்சனைகள் வேற இருக்கு, எல்லாமே வந்து வேற மொழியில இருக்கிறதுனால நமக்கு மக்களுக்கு வேற சரியா புரிய மாட்டேங்குது. கண்டிப்பா இல்ல, அது இங்கிலீஷ்லயும் வருதுங்க. சரி 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 சரி, ஓகே சார். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். வணக்கம், ரகு சார், வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம், சொல்லுங்க சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க. டிசி லேண்ட் சார். முருகன் என்பவர் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி மலைக்கு மேல, அதாவது மலை இருக்கு, மலைக்கு மேல பயிர் வச்சிருந்தாரு சார். சரிங்க. நாங்க இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் மலைக்கு கீழே பயிர் வச்சிருந்தோம். அதே டிசி லேண்டு தான். இப்போ அவர் மலைக்கு மேல இருக்கிறவருக்கு வந்து இப்போ கீழே எங்க இடத்தெல்லாம் ஒட்டி பட்டா கொடுத்துருக்குறாங்க சார். இப்போ அது நாங்க விவசாயம் பண்ணிருந்து ஆழ்துறை கிணறு போர் போட்டிருக்கோம். மற்றவங்க எல்லாம் 10 சென்ட் 20 சென்ட் 4-5 பேருக்கு வரி கட்டி பயிர் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அவருக்கு வர மாதிரி பட்டா கொடுத்துருக்குறாங்க சார். சார் சரிங்க சார், ஓகே. அவருக்கு பட்டா கொடுத்து எத்தனை வருஷம் ஆகும் சார்? அவங்களுக்குலாம் அவங்களுக்கு தெரியல சார், கேட்டா 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் சொல்றேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் இருக்கிறவங்க, ஏரி குளம் குட்டை இருக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து அரசு நிலமும் அதை சார்ந்து இருக்கிற இந்த ஆபத்தான நிலையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பட்டா கொடுக்கக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு சார். அதனால் இப்போ யாருக்கும் பட்டா கொடுக்கறது இல்லை. இருக்கிறவருக்கு நீங்கள் ஆண்டு அனுபவிச்சுன்னு இருக்கலாமே தவிர பட்டா வந்து கொடுக்கறது ரொம்ப ரேர்.
நீங்கள் வந்து கலெக்டருக்கு மனு செஞ்சு ரிட் பெட்டிஷனே போட்டால் கூட எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது டவுட்டு தான் சார். சரிங்களா? ஏன்னா இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலை கூட நில சரிவு வந்துச்சு, மலை சரிவு பார்த்தீங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது பட்டா கொடுக்கறது ரொம்ப குறைவு சார். சரி, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். இல்ல அது முன்னாடி கொடுத்தாங்க அதுதான் நான் கேட்டேன். எந்த வருஷம் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றீங்க. ஏன்னா சமீப காலமாவே அவங்க சொல்றாங்க சார். இல்ல சமீப காலமாவே எங்க கொடுக்கறது இல்ல சார், பட்டா கொடுக்கறது இல்ல. சரி சார், நன்றி நன்றி. இப்போ ஓய்வத்தில் இருக்கிறவங்க வந்து காலி பண்ண சொல்றாங்க சார். புரியல. இப்போ அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களே வெக்கேட் பண்ண சொல்றாங்க. இல்ல அது அரசாங்கம் வெக்கேட் பண்ண சொல்லுதுன்னா நீங்க தாராளமா வெக்கேட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இவ்வளவு நாள் நீங்க அங்க இருந்ததுக்கு வேணா ஒரு மாற்று இடமோ இல்ல ஏதாவது இழப்பீடோ நீங்க கேட்கலாம். நன்றி சார், நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி சார். நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், நிறைவு செய்ய வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் மக்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் உரிய தீர்வினையும் அவங்க புகார்களுக்கெல்லாம் உரிய பதில்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதமாக பல்வேறு தகவல்களை நம்ம வந்து அவங்களோட பகிர்ந்துக்கிட்டோம். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். உங்கள் நேரத்தை செலவிட்டு இருவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி சார். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.